வணக்கம் மக்களே. நான் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஒரு அருவிக்கு போயிட்டுருக்கோம். இது எங்கள் மாமனாரோட ஊர், ஒரு முக்கியமான விஐபியோட பொண்ணெடுத்த ஊர். இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. சாலை தான், இந்த சாலை வழியாக பைக்கில் வரலாம். இது இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும். இந்த இடத்துல பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் இறங்கி போக வேண்டியது தான். அருவி இது பார்த்திங்களா, வியூ எப்படி இருக்குது? நல்லா இயற்கை எழில் மிஞ்சி இருக்குங்க. வேறு லெவல் வியூங்க இது. சென்னையில் எப்படி தடா, இந்த உப்பலமகடு, ஊத்துக்கோட்டை ஃபால்ஸு, இப்படி நிறையா ஃபால்ஸ் இருக்குல்ல, அந்தமாரி இங்கே கிராமத்து மக்கள் இருக்கிற இடத்துக்கு இந்த அருவி ஒரு முக்கியமான ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். நான் மேலே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு வியூ எப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறமா இந்த இடத்தோட பேர் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நாள் உங்கள் நண்பர்களோட குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்க, தண்ணி வருது, அப்படியே தண்ணி அதோட பாதையை நோக்கி போகுது. முன்னாடி போகிறாங்களே, அவங்க தான் என் மச்சாங்க, என் மனைவியோட தம்பிங்க 2 பேரும் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் காமிக்கிறேன். எல்லோருக்கும் ஹாய் சொல்லிவிடுங்க. பாதை ரொம்ப கரடு முரடாக தான் இருக்கும். ட்ரெக்கிங் அனுபவம் உள்ளவங்க ஈஸியாக ஏறுவாங்க. புதுசாக வரவங்க கீழே காலை பார்த்து பத்திரமா ஏறணும். பெண்கள் புடவையெல்லாம் அணிஞ்சிட்டு இங்கெல்லாம் ஏறக்கூடாது. சுடிதார், லெகின்ஸ் ஏறலாம். போகிற பாதை கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் போய் சேர்கிற பாதை முடிவில் கடந்து வந்த பாதையோட கஷ்டம்லாம் மறந்து போயிடும். பயங்கரமாக இருக்குது பாருங்கள் வியூ. நான் இந்தமாதிரி நிறைய மலை ஏறியிருக்கேன், அதனால் எனக்கு ஒன்றும் கஷ்டம் தெரியல. நீங்கள் கொஞ்சம் வரும்போது பார்த்து ஏறுங்க. வழுக்கிற மாதிரி செப்பல்லாம் போடக்கூடாது. மறுபடியும் ஒத்தையடி பாதை வந்துருச்சு. மேலே ஏறவங்களுக்கு தனியாக ஒரு பாதை இருக்குது. எப்பா இங்கே அங்கே தான் இருக்குது. நீ பாத்ரூம் போகிறதுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன் நான். மறுபடியும் இன்னொரு கோக்கை மாதிரி போகுது. இறங்குது. இப்போ நம்மளுக்கு மேப்பே சரத்து தான், கரெக்டான ரூட்டு சொல்கிறாப்புல. வேறு லெவல் வியூங்க. வந்துருச்சிங்க ஃபால்ஸு. சூப்பர் சூப்பருங்க. நாங்கள் அருவிக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா, தண்ணி அந்த அளவுக்கு இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இன்னும் மழை பெஞ்சதுன்னா நல்லா வரும். சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்த பாதை ரொம்ப கஷ்டமான பாதை தான், ஆனால் கடந்து முடிஞ்சு சேர்கிற பாதை மகிழ்ச்சியான பாதை. பார்த்தீங்களா, மேலேருந்து தண்ணி ஊற்றுது அருவி. மக்களே, இந்த அருவியில் குளிச்சிங்கன்னா நீங்கள் கலர் ஆகிடலாம். ஃபேர் அண்ட் லவ்லியே தேவை கிடையாது. நிஜமாகவே நீங்கள் கலர் ஆகிடுவீங்க. குண்டாகணும்னு நினைக்கிறவங்க உடம்பு ஏறிடும், ஒல்லி ஆகணும்னு நினைக்கிறவங்க ஒல்லி ஆகிடுவீங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. நம்ம எதை நினச்சி வந்தோமோ அது இங்கே நடக்கும். அதான் இந்த அருவியோட ஸ்பெஷலிஸ்ட்டு. அதனால தான் இன்ன வரைக்கும் அந்த அருவியோட பேரை நான் உங்ககிட்ட சொல்லவே கிடையாது. ஆனால் இப்போ நாங்கள் எதை நினச்சோம் வரல, நாங்கள் இந்த அருவியை பார்க்க மட்டும்தான் வந்தோம். அதனால தான் இந்த அருவியை பார்க்குற வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது. நான் மேலே காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குது அருவி. வேறு லெவலில் இருக்கலைங்க. தண்ணி சரியில்லைன்னு நினைக்காதீங்க. இந்த சரியில்லாத தண்ணி தான் சரியில்லாத பிரச்சனைகள்லாம் சரி பண்ணோம். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக புதுச்சேரி அமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் பார்த்தீங்களா. மழை நீர் குடித்தா கல்லீரல் சுத்தமாகும், கல்லீரல் பழைய மாதிரி ஆகிடும்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி தாங்க இதுவும். இந்த தண்ணி நேரடியாக மலையில் ஏகப்பட்ட மூலிகைகளை கடந்து தான் இங்கே சேருது. கீழே சேர்கிற தண்ணியை பார்க்குறீங்க, மேலேருந்து வர தண்ணியை பாருங்கள். இந்த தண்ணியில் நீங்கள் ஒரு தடவை குளிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஆகிடுவீங்க. அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள், ரொம்ப கருப்பாக இருக்கிறீங்க, ரொம்ப மெலிந்த உடம்பாக இருக்குது, அந்த மாதிரி எந்த இதுவாக இருந்தாலும் சொல்கிறேன், சரியாயிடும். இவர் தான் சதீஷ்குமார். இவரும் என் மச்சான் தான், மனைவியோட தம்பி, 2வது தம்பி. நாங்கள் ஒரு பைக்கில் வந்தோம், இவங்க ஒரு பைக்கில் வந்தாங்க. பார்த்து ஏறுப்பா, ஒரு ஹாய் சொல்லுப்பா. ஹாய் சொல்லி தான் பழக்கம் இல்லை, அவருக்கு குட் மார்னிங் அந்த மாதிரி வச்சு தான் பழக்கம்.